சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளிவந்துட்டே இருக்கு. இந்த தகவல்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுத்தலாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய கூட வந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது அவங்க பயந்து போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உடனே சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிச்சாங்க. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் போயிட்டு அவரையும் பார்த்தாங்க. இருந்தாலும் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் மருத்துவர்கள்ட்ட பேசினாங்க. மருத்துவர்களும் அவருக்கு இப்போது ஒரு சில சிகிச்சைகள்லாம் எடுக்கணும், அவருக்கு ஒரு சில பரிசோதனைகள் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசல்ட்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய ரத்தத்தில் ஒரு சில நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகள் கலந்துருக்கு, அதனால தான் அவரது உடல்நிலை அப்படிங்கிறது இப்போது மோசமாக போயிருக்கு, நாம் அதை உடனே சரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ராஜ உறுப்புகளில் அந்த நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகள் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணியிருக்கு, அதனால தான் அவருடைய ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக இல்லாத காரணத்தினால தான் அவருக்கு இந்த படபடப்பு, தலை சுத்தல், மயக்கம்லாம் வந்திருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பரிசோதனைகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில தினங்களாகவே நிறைய ஃபங்க்ஷன், நிறைய அப்பாயின்மெண்ட், சரியாக ரெஸ்ட் எடுக்காமல், சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல் நிறைய விஷயங்களுக்காக ஓடி உழைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, கண்டிப்பாக அந்த எலெக்ஷன்லேயும் திமுக ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு பல இடங்களுக்கு இப்போவே மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்படி மக்களுக்காக உழைக்கிறதுல மு க ஸ்டாலின் அடிச்சுக்கவே முடியாது. இப்படி மக்களுக்காகவே பணியாற்ற ஆரம்பித்த மு க ஸ்டாலின் தனது உடல்நிலையை சரியாக கவனிக்க மறந்துட்டாரு. அதனால தான் அவரது உடல்நிலை இப்போது கவலைக்கிடமாக மாறியிருக்கு. அவருடைய ரத்தத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுத்தப்படுத்தி தீரணுமா, ஆனால் அவர் இந்த முறை அதுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லவே இல்லை. ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், கடமைகள் நிறையா இருக்குது. தன்னோட ஆட்சியில் எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஆட்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு மு க ஸ்டாலின். இப்படி மக்களுக்காக வாழக்கூடிய மிக முக்கியமான தலைவரில் ஒருத்தவர் மு க ஸ்டாலின். அப்படியாப்பட்ட அவரது உடல்நிலையை அவர் கவனிக்காம விட்டதுனால இப்போது அப்போலோ மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் ஒரு அபாய கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு. இன்றைக்கி தான் அவருடைய அந்த பரிசோதனைகளுக்கான ரிசல்ட்லாம் வரப்போதான். அது வந்த பிறகு தான் அவருடைய உடல் பாகங்களில் எந்தெந்த பாகங்கள் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அந்த பாகங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை எப்படி சரி பண்ண போகிறோம், அதை லேசர் கருவி மூலமாக சரி பண்ணலாமா, இல்லை மாத்திரை மருந்துகள் மூலமாக சரி பண்ணலாமா, இல்லை அந்த பார்ட்ஸ் முழுவதுமாக செயலிழக்கக்கூடிய கட்டத்தில் மிகப்பெரிய உள்ள அபாயம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் இப்போது அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அதில் அவங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்களாம். அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கண்டிப்பாக அவரை காப்பாற்றி தீரணும், அவர் உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி அதை உடனே சரி பண்ணுங்க, அதுக்கு உயர்தர சிகிச்சையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் உடனே வர வைங்க, அவர் தேவையான சிகிச்சைகளை உடனே அழிங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கள் மருத்துவர்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால் இப்போது தொடர்ந்து சிகிச்சைகள் போயிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போது கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டிருக்காங்களாம்.